ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் தமிழ் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். தமிழ் புக்கில் உங்களுக்கு வந்து லெசனும் கொடுத்துட்டு அதுக்கு பின்னாடியே ஒர்க் புக்கோட எக்ஸசைஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம லாஸ்ட் இயர்லலாம் ஒர்க் புக் தனியாக தமிழ் புக் தனியாக பார்த்தோம். இப்போ ரெண்டையுமே சேர்த்து கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம ரெண்டுமே ஒரே கிளாஸ்லேயே நம்ம பார்த்துடலாம். நம்ம தானே குட்டீஸ்? பாருங்கள், நான் உங்களுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு அழகு 1, 2 ரெண்டே அழகு தான். அழகு 1ல் ஒரு 3 லெசன் கொடுத்துருக்காங்க. அழகு 2ல் ஒரு 2 லெசன் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பாடங்கள் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? பாருங்கள், ஃபஸ்ட் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம் நினைவில் அப்படின்னு சொல்லி, நம்மளோட நினைவில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு நம்மளோட பெயர் நம்மளோட நினைவில் இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்ல தானேப்பா. பாருங்கள், இவங்க சொல்கிறாங்க, வணக்கம், என் பெயர் கவிதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன சொல்லணும்? வணக்கம், என் பெயர். உங்களோட பெயர் என்னவோ அதை இங்கே வந்து சொல்லணும், சரிங்களா? இங்கே உங்களோட ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ குகன் நான் இருக்கிறேன், குகனோட ஃபோட்டோ இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து பாருங்கள், எனக்கு பிடித்த வண்ணம் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் அவங்களுக்கு பிடித்த உணவு, அவங்க வளர்க்க விரும்புவது, விரும்பி செய்வது, கற்றுக்கொள்ள விரும்புவதுன்னு சொல்லி அவங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. நாம் நமக்கு பிடித்ததெல்லாம் சொல்லலாமா? பாருங்கள், எனக்கு பிடித்த வண்ணம் மஞ்சள், எனக்கு பிடித்த உணவு பூரி, நான் வளர்க்க விரும்புவது பூனை. உங்களுக்கு என்ன வளர்க்க விரும்புதோ அதை எழுதிக்கலாம். அதுமாதிரி விரும்பி செய்வது பட்டம் விடுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பட்டம் விடுவது, இல்லை ஊஞ்சல் ஆடுவது, இல்லை வந்து படிப்பது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எழுதலாம். அடுத்து கற்றுக்கொள்ள விரும்புவது நீச்சல் எழுதியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன கற்றுக்க பிடிக்குமோ அதை வந்து இங்கே எழுதலாம். ஓகேவாப்பா? அடுத்து பாருங்கள், இன்று எனது உணர்வு. நம்மளோட உணர்வு ஒவ்வொரு டைமில் ஒரே மாதிரி இருக்காது. உணர்வுனா சம்டைம்ஸ் வந்து நமக்கு சிரிப்பு, மகிழ்ச்சியாக இருப்போம், சம்டைம்ஸ் அழுதுகிட்டே இருக்க தோணும், இல்லை சில நேரம் ரொம்ப சோகமாக போய் உட்காந்துக்கிருவோம், வருத்தமாக. சில சமயம் வந்து நமக்கு பயமாக ஃபீல் பண்ணுவோம், சில சமயம் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இந்த விஷயம் இப்படி நடக்குது. அப்போ இன்றைக்கி நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட உணர்வு ஏதோ அதை இங்கே வந்து டிக் பண்ணணும், சரிங்களா? இப்போ நான் என்னுடைய உணர்வுன்னு சொல்லி மகிழ்ச்சி நான் டிக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மகிழ்ச்சி இருந்துச்சுன்னா இதை டிக் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கப்பா, என்னை எனக்கு பிடிக்கும், ஏனெனில் நான் சொல்லி கேட்டிருக்காங்களா? எதனால் என்னை எனக்கு பிடிக்கும்னா, நான் நன்கு சிரிப்பேன், நண்பர்களுடன் விளையாடுவேன், உதவுவேன், பள்ளிக்கு உரிய நேரத்தில் செல்வேன், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் எனக்கு இருக்கிறதுனால என்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம் தானே? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை தான் நேசிக்கணும், அப்புறம் தான் பிறரை நேசிக்கணும்னு சொல்லுவாங்க. நாமளே நம்மளை நேசிக்காத பட்சத்தில் பிறரை எப்படி நேசிக்க முடியும்? அப்போ நீங்களாம் என்ன பண்ணணும்? உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு விரும்பணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், நான் தனித்துவம் உடையவர், என்னை போல் வேறொருவர் இல்லை, இப்படிக்கு அப்படின்னு சொல்லி உங்களுடைய பெயர். ஆமாம் தானே? நீங்கள் தனித்துவம் உடையவர் தானே. நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள்லாம் மற்றவர்களை போன்று இருக்காது, உங்களுக்கென்று தனிப்பாதை உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? அதனால் உங்களோட பெயர் இங்கே எடுத்து எழுதுங்க. அடுத்து பாருங்கள், செய்யாதே. வீட்டில் அம்மா ஏதாவது சொல்லுவாங்க, டேய் இதை பண்ணாதடா, இது செய்யாத, இது செஞ்சால் தப்பு, அடி வாங்குவ அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு பாடல் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? அந்த பாடல் ரொம்ப அழகாக இருக்குது. என் கூட சேர்ந்து நீங்களும் பாடுறீங்களா? பாருங்கள், பூனை குட்டியே பானை உருட்டாதே, பசி தீர்க்க பால் தருவேன் பானை உருட்டாதே, ஆட்டுக்குட்டியே வேலி தாண்டாதே, விரும்பி தின்ன தழை தருவேன் வேலி தாண்டாதே, சிற்றெரும்பே கடித்து வைக்காதே, கட்டி வெல்லம் நான் தருவேன் கடித்து வைக்காதே, பச்சை கிளியே பறந்து போகாதே, பழுத்த நல்ல பழம் தருவேன் பறந்து போகாதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க தானேப்பா. இது பூனைக்குட்டியே பானையை வந்து என்ன செய்யக்கூடாது? உருட்டாத, நான் வந்து உனக்கு பால் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆட்டுக்குட்டியே வேலி தாண்டாது, ஏன்னா ஆட்டை சுற்றி வேலி போட்டிருப்பாங்களப்பா, அந்த மாதிரி. இப்போ வேலியை தாண்டாத, உனக்கு நான் சாப்பிட்றதுக்கு இலைதலையெல்லாம் இருக்குல்ல, அதை நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து சிற்றெரும்பு என்ன செய்யும்? எறும்பு நம்மளை கடிச்சு வைக்கும்ல, கடிச்செல்லாம் வைக்காத, உனக்கு தேவையான வெல்லம், எறும்புக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னது? இனிப்பு தானே. இப்போ உனக்கு தேவையான வெல்லம் நான் தருவேன், கடித்து வைக்காதே அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பச்சை கிளிக்கு என்னது? நல்லா பழுத்த பழம்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ பச்சை கிளியே பறந்து போகாத, பழுத்த பழம் நான் தருவேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிகள் ரொம்ப அழகாகவே இருக்காம தானேப்பா. அடுத்து பாருங்கள், வண்ணம் இடுக அப்படின்னு சொல்லி கேட்டுருங்களா? இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற மாதிரி இங்கேயும் கலர் பண்ணி அழகாக பார்க்கணும், சரிங்களா? அடுத்து வட்டத்தில் வைக்கலாம். நம்ம கண்ணை கட்டிட்டு கையில் ஏதாவது ஒரு பொருளை நேராக போய் அந்த வட்டத்தில் வைக்கணும். யாருன்னு தெரியாது தானே, எங்கே அந்த வட்டம் இருக்குன்னு தெரியாது தானே, போய் அந்த வட்டத்தில் அவங்க கையில் கொடுத்த பொருளை போய் வைக்கணும், சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், எழுத்து நேரம் வரைக்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்களா?
என்னென்ன கொடுத்துருக்காங்க இங்கே டேஸ் கொடுத்து ராயில், அப்போ ஊ போட்டிங்கன்னா உரல், உரலுக்கு உண்டான படம் இங்கே வரையணும். இப்போ இதுனா ஆலமரம், அதுக்கு உண்டானது. இங்கே மேகம் இம்மு வரும், அதுக்கு உண்டான படம். இங்கே பந்து, இது வந்து இஞ்சி. அப்புறம் ஏர், ஏர். அடுத்து நத்தை, இங்கே பாருங்கள் நத்தை. அடுத்து இது என்னது அகல், ஆ போட்டிங்கன்னா அகல். இங்கே பாருங்கள் தட்டு, இங்கே இட்டு போட்ட தட்டு. இந்த படத்தில் இருக்கக்கூடிய பெயர்களை நம்ம எழுதியாச்சு, அதுக்குண்டான படங்களையும் இந்த இடத்துல வரையணும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், எது எங்குள்ளது படம் பார்த்து எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இப்போ காகம் எங்கே இருக்குது? மரத்து மேலே. இங்கே சீத்தாப்பழம் மரத்து மேலே, மயில் வந்து மரக்கிளையில் உட்காந்துருக்கு, கிளி மரத்து மேலே, அணிலும் மரத்து மேலே, பலா மரக்கிளையில் தொங்குது, காளான் வந்து இங்கே புல் தலைவலியில் வளருது, ஓணான் கல் மேலே இருக்குது, நரியும் புல் தரையில் நிற்கிது, மானும் புல் தரையில் நிற்கிது, பள்ளியும் கல் மேலே இருக்குது, மீன் வந்து குளத்தில் இருக்குது. இதெல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி கீழே கொஸ்டின் கேட்பாங்க, அதெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேவாப்பா? பாருங்கள், மரத்தில் இருப்பவை எதெல்லாம் மரத்தில் இருக்குதுன்னு பார்க்குறோம். அணில் இருக்குது, காகம் இருக்குது, கிளி இருக்குது, மயில் இருக்கா? அப்போ அதெல்லாம் நம்ம எழுதிருக்காச்சா? அணில், காகம், கிளி, மயில். அது மாதிரி தரையில் இருப்பவை எதெல்லாம் தரையில் இருக்குதுன்னு பாருங்கள். புல் தரையில் மான் நிற்கிது, இங்கே காளான், நரி. இப்போ மான், காளான், நரி. சரிங்களா? அதுமாதிரி கல்லில் இருப்பவை, கல்லில் ரெண்டே தான் இருக்குது. ஒன்று பள்ளி, இன்னொன்று வந்து ஓணான். இப்போ பள்ளி, ஓணான். நீரில் இருப்பது ஒன்றே ஒன்று தான். நீரில் என்ன இருக்கும்? மீன் மட்டும்தான் இருக்குது. இப்போ மீன். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், உரிய வண்ணமிடுக பெயரை எழுதுக. இப்போ கீனா பச்சை வண்ணம், ஓனா ஓனான் இருக்கா, அதுக்கு ப்ரௌன் வண்ணம், கானா கருப்பு, நானா மஞ்சள் வண்ணம், மீனா இந்த ஊதா வண்ணம். இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் அதுக்கு உண்டான வண்ணங்களை இந்த மாதிரி அடித்து பார்க்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், என்னென்ன பொம்மைகள் நீங்கள் வரைஞ்சிருக்கீங்களோ அதை எடுத்து எழுதணும். கரடி, கிளி, ஓநாய், நாய், மீன். சரிங்களா? அடுத்து வேறுபட்ட சொல்லை வட்டமிடுக, காரணம் கூறுக. இவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க? சிங்கம், கரடி, மயில், கீரி. இப்போ சிங்கம், கரடி, கீரினா விலங்குகள், மயில் மட்டும் பறவை தானேப்பா. அப்போ இதுதான் வேறுபட்ட ஒன்று. அடுத்து பாருங்கள், நாற்காலி, விசிறி, கட்டில், அப்பளம். நாற்காலி, விசிறி, கட்டிலில் நம்ம ஹாலில் வச்சுருப்போம், அப்பளம் வந்து நம்ம சாப்பிட்றது. அடுத்து நிலா, தண்ணீர், மீன், கப்பல். பாருங்கள், தண்ணீர், மீன், கப்பல்லாம் கடலில் இருக்கும், நிலா வந்து வானத்தில் இருக்கிறது தானே. சரிங்களா? அடுத்து பாருங்கப்பா, முதல் எழுத்தை மாற்றினால் கிடைக்கும் சொல்லை எடுத்து எழுதுக. முதல் எழுத்தை மட்டும் மாற்றணும். எப்படி மாற்றலாம் பாருங்கள். மயில்னா மாவுக்கு பதிலாக கூன் போடணும். அதே மாதிரி ஒவ்வொரு எழுத்தையும் மாற்றலாமா? அதுக்கு உண்டான ஆன்சர் இங்கேயே கொடுத்துருக்காங்க, அதை தான் நம்ம எடுத்து இங்கே எழுதியிருக்கோம். சரிங்களா? நாக்கு, நாவை மாற்றுனீங்கன்னா பாக்கு. குழுனா குழு, கூடு சூடு, கூறு நூறு, உதவு கதவு, ஊக்கு பதிலாக கா, கண் மண், காக்கு பதிலாக மா, நாற்று காற்று, நாக்கு பதிலாக கா, கன்று குன்று, காக்கு பதிலாக கூ, பூண்டு கூண்டு, பூக்கு பதிலாக கூ. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், படத்தின் வேறுபாடுகளை வட்டமிட்டு பெயரை டிக் செய்க அப்படின்னு கேட்டுருக்காங்களா? பாருங்கள், ரெண்டு படங்களுக்கும் உண்டான வேறுபாடு என்னென்னு பார்க்கலாமா? அந்த அருவியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீல வண்ணத்தில் இருக்குது, இங்கே வெள்ளை வண்ணத்தில் இருக்குது. அப்போ அது ஒரு வேறுபாடு. அடுத்து சூரியன் பாருங்கள், இங்கே ஸ்மைலியோடு இருக்குது, இங்கே வெறுமனே இருக்குது, அது ஒரு வேறுபாடு. இங்கே பறவை இந்த சைடு பறக்குது, இந்த பறவை இந்த சைடு பறக்குது, அதுவும் ஒரு வேறுபாடு. பாருங்கள், கரடி பொம்மை கருப்பு கலரில் இருக்குது, இங்கே வந்து ப்ரௌன் கலரில் இருக்கா? சரிங்களா? அது மாதிரி மீன் வந்து இங்கே துள்ளி இங்கே குதிக்குது, இங்கே ஆற்றுக்குள்ளே தான் இருக்குது. அது மாதிரி ஆடு இந்த சைடு திரும்பி இருக்குது, இங்கே ஆடு இந்த சைடு திரும்பி இருக்குது. ஸோ இதெல்லாம் வேறுபாடு தானேப்பா. அதெல்லாம் இங்கே நோட் பண்ணலாமா? மீன், ஆடு, கரடி, குருவி, அருவி, சூரியன். சரிங்களா? அடுத்து பாருங்கள், உரிய சொல் எது கண்டுபிடித்து எழுதுக. இப்போ நீர் அப்படின்னா நீர் இங்கே தேநீர், நீர் இங்கே வரணும். கல் அப்படின்னா செங்கல், இங்கே பாருங்க கல் இருக்கா, செங்கல். முள்னா முள்வேலி, இங்கே முள் இருக்கா, முள்வேலி. காய்னா தேங்காய், வெடினா சரவெடி, மரம்னா வேப்ப மரம், பாலம் மேம்பாலம், பெட்டி தீப்பெட்டி, பூ பூச்சோடி, மண் செம்மண், நெய் நெய்முறுக்கு, தேன் சிட்டு. இப்போ அதே வார்த்தை அதில் அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கான்னு பார்த்துட்டு அந்த வார்த்தைகளை எடுத்து நம்ம எழுதணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், சொற்களை கண்டுபிடித்து எழுதுக. என்னென்ன சொற்கள் இருக்குன்னு பாருங்கள். வேர் இருக்குது, நெல், செடி, தெரு, மேளம், சேவல். இதில் இருக்கா? நம்ம எழுதியிருக்கோமா? வேர், நெல், தெரு, மேளம், சேவல், செடி. ஆமாம் தானேப்பா?
அடுத்து பாருங்க, சொல்லுக்குள் உள்ள சொற்களை எடுத்து எழுதுக. சொல்லுக்குள் என்னென்ன சொற்கள்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? முருங்கைக்காய், இப்போ முருங்கை இருக்குது, காய், 2 சொல் இருக்குது. கொண்டை சேவல்னா கொண்டை சேவல். தொடர் வண்டினா தொடர் வண்டி. போர்வைனா போனா போன்னு சொல்கிறோம்ல அது. வைனா இங்கே பொருளை கீழே வை அப்படின்னு சொல்கிறோம்ல வை. நெருப்பு கோழி, நெருப்பு கோழி. பச்சை மிளகாய், பச்சை மிளகாய். இதெல்லாமே இருக்குது. அடுத்து பாருங்கள், வண்ணமிடுக பெயரை எழுதுக. என்ன பண்ணணும்? பேக்கெல்லாம் வண்ணமிடணும். அது மாதிரி தொப்பிக்கு ஒரே வண்ணம், சேவலுக்கு ஒரே வண்ணம், பூனைக்கு ஒரே மாதிரியான வண்ணம். பாருங்க, இங்கேயே அவங்களே கொடுத்துருக்காங்க. பையனா பச்சை வண்ணம், தொப்பினா நீல வண்ணம், அது மாதிரி பூனைனா இந்த கிரே வண்ணம், சேவல் அப்படின்னாலும் ஆரஞ்சு வண்ணம். இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்களா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வண்ணங்களை இட்டாச்சு. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், கடற்கரைக்கு வந்த யானை. கடற்கரைக்கு எப்படிப்பா யானை வரும்? நாம் செஞ்சால் யானை வரும் தானே. பாருங்கள், யாரெல்லாம் இருக்கா? அண்ணன் இருக்காங்க, தாத்தா பாட்டி அப்பா அம்மா யாழினி. இப்போ நம்ம குடும்பத்துலேயும் எல்லோரும் இருப்பாங்களே, தாத்தா பாட்டி அப்பா அம்மா, இல்லை அண்ணன் இல்லாட்டி அக்கா இல்லை தம்பி, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க தானேப்பா. ஸோ அவங்கெல்லாம் எங்கே வந்திருக்காங்க? கடற்கரைக்கு. பாருங்கள், தாத்தா சொல்கிறாரு, நாம் ஒன்று செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு விஷயம் செய்கிறாங்க. செஞ்சு முடித்தா என்ன ஆகுது? யானை பொம்மை இங்கே வந்துருச்சு. ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க தானே. நம்மளும் கடற்கரைக்கோ இல்லை ஏதோ ஒரு இடங்களுக்கு போகிறோம், நம்மளால் முடிஞ்ச சில விஷயங்களை செஞ்சு பார்க்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், சொற்களை இணைத்து எழுதுக. பாருங்கள், பொன், இது என்னதுப்பா? வண்டு, பொன் வண்டு. இது மீன் தொட்டி, தொட்டி மீன் இருக்கா? மீன் தொட்டி, மீன் தொட்டி. மின் விசிறி, மின் விசிறி. மயில் தோகை, மயில் தோகை. நீர் யானை, நீர் யானை. பலா மரம், பலா மரம். பாருங்கள், பலா மரம், பலா மரம். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், தொடருக்கு உரிய படத்தை டிக் செய்க. பாடல் பாடுகிறாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2ல் யார் பாடல் பாடுகிறாள்? இவங்க தானே. இவங்க வந்து கயிறு தாண்டுறாங்க, அப்போ இதுதான் சரி. நாடகம் நடிக்கிறான்னா இவங்க தான் நாடகம் நடிக்கிறாங்க. நடனம் ஆடுகிறாள்னா இவங்க தான் நடனம் ஆடுகிறாங்க. கதை படிக்கிறான்னா இவங்க தான் கதை படிக்கிறானுங்க. ஆமாம் தானேப்பா? இவன் தான் கதை படிக்கிறான், அப்போ இது தவறு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், எது சரி? வண்ணம் எடுக்க, காரணம் பொறுக்க. சிலரிடம் மட்டும் பழகுவேன்றது சரியா? அனைவரிடமும் பழகுவேன்னு சொல்லி அது சரியா? எல்லாத்தையுமே நம்ம பழகணும், அப்போ அதானப்பா சரி. ஓகே. அதே மாதிரி உதவி செய்வேன் என்பது சரியா? உதவி செய்ய மாட்டேன் என்பது சரியா? உதவி செய்யணும், பிறருக்கு உதவியை நம்ம செய்யணும். பாருங்கள், நான் கற்றவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க பாருங்கள். சொற்களை படிக்க முடியும் தானேப்பா உங்களுக்கு. அடுத்து மொழி விளையாட்டுகளில் ஈடுபட முடியும். உறவு முறை பெயரை அறிந்து பயன்படுத்த முடியும். இப்போ பார்த்தோம்ல, உறவு முறைனா ஒன்றும் இல்லை, பெரியப்பா பெரியம்மா, அண்ணன் தம்பி, சித்தப்பா, இவங்கெல்லாம் தான் இந்த உறவு முறை. சரிங்களா? அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிறணும்.